வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 19/7/2024 கெஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸ்கேல் இன்னிங் டிப்ஸ் 3 PM நிர்மல் ட்ரா நம்பர் 389 வெள்ளிக்கிழமை. என்ன கெஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட முடியல, ஆடி 1 லோக்கல் ஃபெஸ்டிவல், அதனால் கொஞ்சம் போட முடியல. அதுக்கு முன்னாடி 17 ஒரு வீடியோ போட்டோம். ஸோ 17ல் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டதில் 16ல் ஒரு வீடியோ போட்டோம். 16ல் AC 22 ட்ரை பண்ண கண்டிப்பாக பண்ணோம். அது 17 அடித்தான். ஸோ இந்த மாதிரி தள்ளி போகிறது தான் நமக்கு காண்டே ஆகுது. ஸோ ஓகே, இன்றைக்கான கான்செப்ட் நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, இந்த இடத்துல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட கெஸ்ஸிங், யுவர் கெஸ், ஓகேங்களா? நல்லா கவனிங்க. யுவர் கெஸ்ஸு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதோட என்னோடய போர்டு எதாவது மேட்ச் ஆனால் தயவு செஞ்சு அதோட ஒன்று இணைச்சி 2Dயில் ஆடுங்க. ஃபஸ்ட்டு 2Dயில் ஆடுங்க. என்னோட ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் வருதுன்னு வச்சுக்கேன், அதோட உங்கள் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் தான் வச்சுக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து 5 செட்டு வைங்க. 75 ரூபா 5 செட்டு வச்சா 5K வின்னு. அதை மெத்தட் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் TC வின் பண்ணுன்னு சொல்லி ஏமாற வேண்டாம். தயவு செஞ்சு நான் யோசிக்கிறது என்னென்னா, நல்லா யோசித்து உங்களோட பாயிண்ட்ஸ் எது ஹெவியாக பாசிட்டிவாக இருக்கோ அந்த பாயிண்டோட என் பாயிண்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ரெண்டு இணைச்சி ஒரு ஆட்டை வச்சு விளையாடுங்க. தயவு செஞ்சு 2Dயில் விளையாடுங்க. அதிகபட்சம் எல்லோரும் வெற்றி பெறலாம். 3D விளையாண்டு ஏமாற வேண்டாம். 3D வரும்போது கண்டிப்பாக 3D வரும். ஸோ அதனால் நம்ம 2Dயில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பிங்க. அல்லது இதில் சிங்கிள் Dயில் ஆடுங்க. சிங்கிள் D ஆடுனா அது சப்போர்ட்டில் உங்களுக்கு போட்ட காசு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ சிங்கிள் D ஆடுறது ரிட்டர்ன் கொடுக்கும். 2D ஆடுறது டெய்லி ப்ராஃபிட்டாக ஒரு பேசிக்காக ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். 3Dங்கிறது ஒரு லக்கு. ஸோ 3D பொறுத்த வரைக்கும் லக்கில் தான் விளையாடணும். ஓகேங்களா? 2Dயில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மேக்ஸிமம் சொல்ல பார்த்தோன்னா 2D தான் மேக்ஸிமம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். டெய்லி சார்ட்டு அண்டு வீக்லி சார்ட்டில் 2 கெஸிங் தான் எடுக்கிறேன். டெய்லி சார்ட்டில் EXYZ ABC போர்டு. ஸோ நல்லா கண்டிப்பாக A போர்டு, B போர்டு, C போர்டு 3 போர்டில் ஃபஸ்ட்டு போர்டு சொல்கிறது இன்றைக்கி A போர்டு தான். நல்லா பாருங்கள், இதில் A போர்டு, அதாவது A, இதில் X போர்டு. இந்த ரெண்டு சென்டர் பண்ணுங்கள். 2 9 1. ஸோ அப்போ A போர்டு இன்றைக்கி 1ங்கிற சாய்ஸில் இருக்கா பாருங்கள். ஸோ 1 அப்படிங்கிறதுல கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களோட ஐடியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ பாசிட்டிவாகவே இருந்தால் அதை பாசிட்டிவாக எடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ A போர்டு 1 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னா B போர்டுக்கு என்ன தரலான்னா வீக்லி சார்ட்டில் ஜம்ப் ஆகுங்க. வீக்லி சார்ட்டில் நல்லா கவனிச்சா புரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வார சார்ட்டில் சொல்கிறேன். 7 3வது 7 அடிக்காமல் 0 அடித்தான். 8 இங்கே 3 அடிக்கவே இல்லை. ஸோ ஆனால் ஒரு ஆப்ஷன் யோசிக்கணும், இங்கே பவர் இருக்குது. அப்போ 7 அடிச்சிருக்கான். அப்போ 2 அல்லது 7 B போர்டில். அப்போ 2 மட்டும் இருக்கிறேன். ஸோ 2 அல்லது 7 ஒரு வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த இதில் 3 வச்சான், 2 8 வச்சான். இது ஒரு ட்ரிபிள் ஆச்சு. 2 7 வச்சான், இங்கே சைபர் வச்சான். ஆனால் அடுத்து வைக்கலை. அப்போ 2 7 ஏதோ ஒரு போர்டு வரதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு C போர்டோட பேட்டர்னு ஆடுறதுக்கு முன்னாடி அடுத்தது வீக்லி சார்ட்டில் ஒரு கெஸிங் இருக்குது. ஸோ இந்த 8 சென்டர் ஆக்கிட்டிங்கன்னா 8 2 4. ஸோ க்ளோஸிங்கே பண்ணிட்டான். ஓகேங்களா? 8 2 4. அடுத்து மிச்சக்கிற 4. அந்த 4 ஆடினோன்னா 4 அல்லது 9 ஆடுவானா பாருங்கள். ஸோ 4 அல்லது இந்த இடத்துல மட்டும் 9 கொடுக்குறேன். இது ஒரு க்ளோசிங் ஆட்டமாக ஆடுறதா இருந்தால் ஸோ வாய்ப்பு. அல்லது இந்த இடத்துல 7 ஏன் தரேன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸோ இந்த 7 எங்கே இடத்துல வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இந்த வாரச்சட்டில் 1ங்கிறது 6 நிற்கும். இது 8 சரியாக போச்சு. ஸோ 786. ஸோ 7. ஸோ இந்த இடத்துலையும் B போர்ட்லேயும் ஒரு சாய்ஸ் 7ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். அப்படின்னா ஆல் போர்டில் என்ன சொல்லலாம்னா, ஆல் போர்டில் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் 7 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கலாம். அடுத்து 1. ஸோ ஓகேங்களா? ஸோ 1 சப்போர்ட்டில். ஓகேங்களா? 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா 8ம் இருக்குது. 8 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B போர்டில் இருக்குது. சரி, 8 எந்த இதில் வருது அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லா எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த சென்டர் போர்டு வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள் Z போர்டு. ஓகேங்களா? இந்த Z போர்டு 1 3 8. ஸோ அதே தான் இங்கே B போர்டு 1 3 8. ஸோ அப்போ 8 அப்படிங்கிற ஆப்ஷன் 1 3 8 1 3 8. இங்கே Z போர்டில் மேலே போகுது, இங்கே B போர்டில் கீழே வருது 1 3 8. ஸோ அடுத்தது அதே C பேட்டர்னில் 3ங்கிற ஆப்ஷனும் இருக்குது. சரி, 3ங்கிற ஆப்ஷன் இருந்தால் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 950க்கு மேலே 555 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 555 இந்த 5ஓட பவர் தான் இந்த 0னா, இந்த 6ஓட பவர் 1னா, அப்போ இந்த 8ஓட பவர் 3 வரதுக்கான சாய்ஸ் இருக்கா பாருங்கள். இது 3வது வரும்போது 50% தான் இருக்குது. ஸோ அப்போ 3ங்கிறது 50%ல் இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக ஆடணும். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ்,
இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் ப்ளஸ் பாயிண்ட் எது? ஏ போர்டு 1 அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் நிறுத்துகிறேன். அப்போ 1க்கு பவர் தேவைப்பட்டால் தயவு செஞ்சு 3வது அடுங்க. 1க்கு பவர் தேவைப்பட்டா பாருங்கள் 2 9 1 2 9 1 3வது இருக்கும்போது பவர் ஆடுவோம் பாருங்கள். அதே சி போர்டில் 2ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 4 2 இந்த 7 தான் 2ஆகவும் வரலாம். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், 7க்கு 2ங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 2 அடித்தானா, ஸோ இது ஒரு 2, ஒரு நாள் கழிச்சு இது ஒரு 2, ஸோ ஒரு நாள் கழிச்சு 2, ஸோ அப்போ 2ங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 4 அடித்தான். ஸோ இதுக்கு முன்னாடி 4 நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 4 அடித்தான். ஸோ அப்போ 3 2 அடித்தாலும் அடிச்சிருவான். அப்போ சி போர்டில் என்னென்னா ஸ்ட்ராங் பண்ணோம், 4யும் 2யும் ஸ்ட்ராங் பண்ணோம். ஓகேங்களா, இது ரெண்டுமே பவரில் இருக்குது. அப்போ 7 9 பவரில் நிற்குது. அப்போ 2D ஆல் போர்டில் சொல்கிறேன் 7 ஆளில் 1ன்னு சொல்லிட்டேன். 2D என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Dயில் என்ன ஆப்ஷன் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு இந்த சி போர்டே ஆடுவோம். சி போர்டு என்ன எடுப்போம், 2 இருக்குது சி போர்டில், அடுத்தது 4 இருக்குது, 9 இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. சரி, இந்த ஆண்டகிற பியிலையும் ஏவிலையும் என்ன இருக்குது, ஸோ 2 8 இருக்குது. அப்போ 2Dயில் 88 84 82. ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் புரியும் உங்களுக்கு. அடுத்து 6 இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னா பிசியில் 82 84 89. அதே இனிமேல் 22ங்கிற வரதுக்கு சான்ஸ் இல்லை. 2 இருந்தால் 27 24 29. ஸோ அடுத்து 3ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. சப்போஸ் 3வது தடவை இன்றைக்கி வீக்லி க்ளோஸ் ஆகுது இல்லை, 3வது தடவை வந்தால் 83 23. இது பிசி. ஸோ பிசியில் இப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சரி. இந்த ஆப்ஷன் பிசியில் இருந்தால் சரி, ஆல் போர்டில் என்ன ஆடலாம், ஆல் போர்டில் 2D என்ன ஆடலாம். ஸோ ஏ போர்டு 1 இருந்தால் 12 62. ஓகேங்களா, 12 62. அதே வந்து 14 64. ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று இதிலே 2Dயில் வரும். நல்லா கவனித்து பாருங்கள். 2D பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான எழுதுகிற போது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நல்லா பார்த்துங்க. அதே 2Dக்கு எழுதுகிறேன் 17 67. ஓகேங்களா, அதே வந்து ஏசி மட்டும் எழுதணும்னா நல்லா கவனிச்சு. ஏசி 13 63. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை கொடுக்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட். 3Dயில் என்ன போடலாம், 3Dயில் ஏ போர்டு 1ன்னு இருந்தால் பி போர்டு இன்றைக்கி 8ஆக வச்சுக்கிட்டா, சி போர்டில் 383 182 இந்த 2 நம்பர் எழுதலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி எனக்கு மேட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து எடுத்து எழுதிங்க. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் அப்படி 4 திரும்ப 6 இருந்தால் 184 184 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட். அடுத்து 180, சப்போஸ் 7 இருந்தால் 187. இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டில் ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கோ அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம், சிறப்பான கெஸ்ஸிங்கில். நன்றி, வணக்கம்.